ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவா உப்புமா செய்ய போகிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பீன்ஸ், கேரட் அரிஞ்சு வச்சுக்கிடுவோம். தேவையான அளவு ரவா எடுத்து வச்சுக்கிட்டேன். வடை சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டாச்சு, கடலப்பருப்பு போட்டாச்சு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டாச்சு. வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்குவோம். வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுவோம். 2 சின்ன தக்காளி எடுத்து அரிஞ்சு போட்டுட்டேன். ரொம்ப தக்காளி போட வேணாம். தக்காளி வெங்காயத்தையும் நல்லா வதக்கிட்டு அரிஞ்சு வச்ச பீன்ஸையும் கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுவோம். மஞ்சத்தூள் ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கின உடனே 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்குவோம். அதிகமாக உரப்பு சேர்க்க வேண்டாம். பச்சை மிளகாய் போட்டிருக்கோம்ல, அந்த உரப்பே போதும். எனக்கு 2 கேர்ள் பேபி இருக்காங்க. அவங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப உரப்புனா சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உரப்பு போட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்ச உடனே ரவையை சேர்த்துக்கிடுவோம். கைவிடாத கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா கட்டி கட்டி ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் கொடுக்குற உப்புமா மாதிரியே செம்மையாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் வற்றினதும் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் கழித்து கொத்தமல்லியை தூவிட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அக்கு நைட்டு செஞ்ச குருமா இருந்துச்சு, அதை வச்சாச்சு. உரப்பு போடாமல் 2 முட்டையை போட்டு பொரிச்சு கொடுத்துட்டேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.